உங்க வீட்ல 1 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு சளி, காய்ச்சல்லாம் வந்து இப்ப தான் ரெக்கவர் ஆயிட்டுருக்காங்களா? அப்ப கண்டிப்பா இந்த இம்யூனிட்டி பூஸ்டிங் சூப்ப மறக்காம செஞ்சு குடுங்க. பேன்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல ஒரு சின்ன பழுத்த தக்காளி சேர்த்துட்டு, 4, 5 சீரகம், 2 மிளகு, 2 பல் பூண்டு, 1 கருவேப்பிலை இலை மட்டும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்ட இந்த எண்ணெயில சேர்த்துட்டு, கொஞ்சமா மஞ்சத்தூள், 2 கருவேப்பிலை சேர்த்துட்டு, நல்லா பச்சை வாசனை போகும் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இத வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நல்லா க்ளீன் பண்ண நண்டுலேருந்து அதோட கால மட்டும் எடுத்து நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் நண்டு சதையும் சேர்த்துட்டு, இந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்புக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காம ஜஸ்ட் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா போதும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு, கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி, நல்லா ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு, நல்லா மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வந்து இத கொதிக்க விட்டுருங்க. அந்த நண்டோட எசன்ஸ், ஃப்ளேவர் எல்லாமே அந்த சூப்ல இறங்கி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம நண்டு ரசம் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இத வந்து ரைஸ்ல, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயுமே நல்லா பெசஞ்சு குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். நீங்க வீட்டுக்கு நண்டு எப்பலாம் வாங்குறீங்களோ, கண்டிப்பா குழந்தைங்களுக்கும் இந்த மாரி நண்டு ரசம் வச்சு செஞ்சு குடுங்க. கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க.